ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்க யூனிட்ஸில் இருக்க ஒரு ட்ராயிங்கை, அதாவது இன்ஜினியரிங் யூனிட்ஸில் இருக்க ஒரு ட்ராயிங்கை எப்படி மெட்ரிக் யூனிட்ஸ்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்துட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இது வந்துட்டு 27 ஃபீட், 54 ஃபீட், இந்த மாதிரி ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ சப்போஸ் நம்ம இதுக்கே ஒரு அப்ரூவல் ட்ராயிங் வரையணும் அப்படின்றப்ப அப்ரூவல் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போயுமே வந்துட்டு மீட்டர்ஸில் தான் கொடுப்போம். அதோட யூனிட்ஸ் வந்து மீட்டர்ஸில் இருக்க மாதிரி தான் கொடுப்போம். இப்போ இதே ட்ராயிங்கை வந்து நீங்கள் இன்னொரு தடவை மீட்டர்ஸில் போடணுன்றக்காக மீட்டருக்காக போய் வரைய முடியாது. நீங்கள் தேவையில்லாம் வரையாமல் இதே ட்ராயிங் எப்படி மீட்டர் யூனிட்டுக்காக மாற்றிக்கிறது அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது கேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து மெட்ரிக் யூனிட்டில் செட் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸில் போய் டெசிமலில் வச்சுட்டு இங்கே மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை மீட்டர்ஸில் வச்சுக்கோங்க. இங்கே மீட்டர்ஸில் வச்சுக்கோங்க. ப்ரிசிஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மெட்ரிக் யூனிட்டில் வந்துட்டு செட் பண்ணிடுங்க. அதை இப்போ மெட்ரிக் யூனிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேடை வந்து ஃபுல்லாக நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக மெட்ரிக் யூனிட்டில் தான் இருக்கா அப்படின்றத. ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ வந்து இது வந்து 2 மீட்டர் 5.7 சென்டிமீட்டர் 57 சென்டிமீட்டர்னு காட்டுது உங்களுக்கு. 2 மீட்டர் 57 சென்டிமீட்டர்னு இது காட்டுது உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து மெட்ரிக் யூனிட்டில் தான் இருக்குது இந்த ஷீட் வந்து உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த கேடு வந்துட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைஞ்சி அந்த ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராயிங்கை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் போர்டில் போய்ட்டு காப்பி வித் பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இது எடுத்துக்கோங்க. தென் இப்போ அந்த மெட்ரிக் யூனிட்டு அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு சேம் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் போர்டில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கொண்டு வந்த பாயிண்ட் நீங்கள் வச்சுருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த ட்ராயிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருது. இது வந்துட்டு இதை செக் பண்ணிங்கன்னா அப்போ அந்த யூனிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 27 ஃபீட் ஆகுது. 27 ஃபீட்டுன்றப்போ உங்களுக்கு மீட்டரில் வரணும்னா எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ 27 ஃபீட்டுன்ற நம்மளுக்கு மீட்டரில் எவ்வளோ வேணும்னா 8.23 மீட்டர் வரும் உங்களுக்கு 27ன்றது. அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 324 மீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக அப்போனா இது வந்து அளவெல்லாம் தப்பாக இருக்குது. இப்போ இது வந்து அதாவது இது நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்காக இன்ஜினியரிங் ஸ்கேலில் வரைஞ்சதுனால இந்த மாதிரி அளவு தப்பாக காட்டும். இப்போ நம்ம ஷீட்டை மட்டும் செட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் இருக்க இந்த டைமென்ஷன்லாம் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு தென் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இந்த ட்ராயிங்கை வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கமாண்டு என்டர் பேஸ் பாயிண்ட் பிடிச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஃபீட்டில் இருக்க ட்ராயிங்கை வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேலுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அது ஒரு கால்குலேஷன் போடணும். கால்குலேஷன் போட்டு இந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0254 என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ட்ராயிங் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல் ஆகி நார்மல் சைஸ்க்கு வந்துடும். இப்போ போய் நீங்கள் வந்து டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8.23 நம்ம 27 ஃபீட்டு. இப்போ கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்து மெட்ரிக் ஸ்கேலில் இந்த ட்ராயிங் உட்காந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா ட்ராயிங்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெட்ரிக் ஸ்கேலில் கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ இந்த கிச்சனோட வந்துட்டு வித்து வந்துட்டு 12 ஃபீட் 9 இன்ச்சஸ், வித்து வந்துட்டு 10 ஃபீட்னா நம்மளுக்கு வந்துட்டு 3.05 வரணும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். 3.05 இருக்குது. அப்போனா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இந்த ட்ராயிங் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மெட்ரிக் யூனிட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இப்போ வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கிறத நீங்கள் மெட்ரிக் யூனிட்டுக்காக வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கலாம் நீங்கள். இது ஒரு டைப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கேல் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்க அந்த ட்ராயிங்கை வந்துட்டு மெட்ரிக் யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்லேருந்து மெட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் 0.0254. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராயிங்கை காப்பி பண்ணி கொண்டு வந்து வச்சு நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெட்ரிக் யூனிட்டில் கிடச்சிடும். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது, இப்போ திருப்பி கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன் நான். இப்போ சேம் திருப்பி நம்மளுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேருந்து இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இங்கே ட்ராயிங்கை.
இப்போ இது வந்து 27 ஃபீட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை செக் பண்ணிங்கன்னா 324ன்னு காட்டுது. இது நம்மளுக்கு தப்பு. நம்மளுக்கு 27 ஃபீட்டுன்றது எவ்வளோ வேணும்? 8.23 தான் நம்மளுக்கு தேவை. ஜஸ்ட்டு இந்த அதே மாதிரி டைமென்ஷன்லாம் டெலிட் பண்ணிடுங்க, தேவையில்லாத டைமென்ஷன்லாம். ஓகே, இப்போ முதல்ல ஸ்கேல் பண்ணோம். இதுவும் ஸ்கேல் மெத்தட் தான். ஆனால் ஸ்கேலுக்கு நம்ம இப்போ வேல்யூ கொடுக்காம வேறு ரெஃபரன்ஸில் எப்படி ஸ்கேல் பண்ணி பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்துட்டு லென்த் வந்துட்டு 27 ஃபீட்னு தெரியும். 27 ஃபீட்டுன்றது மீட்டரில் எவ்வளோ உங்களுக்கு? 8.23. அப்போ எல் என்டர் 8.23க்கு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஜஸ்ட்டு இதான் வந்துட்டு உங்களுக்கு இதான் உங்களுக்கு 27 ஃபீட்டுன்றது லைனு. இந்த லைனில் ரெஃபரன்ஸாக வச்சு நம்மளோட ட்ராயிங்கை இதுக்காக ஸ்கேல் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ட்ராயிங்கை அப்படியே காப்பி பண்ணிடுங்க, மூவ் பண்ணி இந்த பேஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லைனோட ஒரு பாயிண்டில் வைங்க. இப்போ அந்த லைனை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா ஸ்கேல் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸியாக தெரியணும் அப்படின்றதுனால அதை வந்து நான் ரெட் கலராக காட்டிக்கிட்டேன். இப்போ தென் இப்போ ஓவராலாக இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த லைனை மட்டும் அன்செலக்ட் பண்ணிடுங்க. அன்செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்கேல் கமெண்ட்டு எஸ்சி என்டர், தென் பேஸ் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் ஆர் என்டர் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆர் என்டர், தென் இப்போ எந்த லைன் வந்து எந்த லைன் சைஸுக்கு வரணுமோ, இப்போ இந்த 27 ஃபீட் இருக்க இந்த லைன் வந்துட்டு இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டை எடுத்து இது வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு சின்னதாக இந்த அளவுக்கு வந்துடணும். ஓகே, இப்போ வச்சுட்டிங்க. இப்போ அந்த கலர் மாற்றிருக்குல்ல, அந்த லைனை வந்துட்டு தூக்கி விட்ருங்க. ஓகே, இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல் ஆகிருக்கும். இப்போ 8.23ல் இருக்குது. இதான் நம்ம 27 ஃபீட்டுன்றது. இங்கே உள்ளேயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். 10 ஃபீட்டுன்றது வந்துட்டு 3.05ன்னு கரெக்டாக காட்டும். 3.05 இப்படி ஸ்கேல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஸ்கேலுக்கு வந்துட்டு வேல்யூ கொடுத்து பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு ஸ்கேலே வந்து ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டு அதுக்கு பண்ணுறது. இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து பண்ணுறப்ப நீங்கள் மெட்ரிக்கில் இருக்க ட்ராயிங்கை கூட ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக மாட்டிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த மெட்ரிக்கில் இருக்க இந்த ட்ராயிங் இருக்குது. இப்போ நான் இதாங்க ஃபீட் அண்ட் இன்ச்சஸுக்கு கொண்டு போகிறேன். அதே மாதிரி கிளிப் போர்டு போங்க, காப்பி வித் பேஸ் பாயிண்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்க அந்த ட்ராயிங்க்கு போய்க்கிறேன். இது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்க யூனிட்டில் இருக்க ஷீட், இது ஒர்க் ஷீட். இது இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன் நான். கிளிப் போர்டு பேஸ்ட், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்துட்டு மெட்ரிக் யூனிட்டில் இருக்க ட்ராயிங். நம்மளுக்கு நார்மலாக இந்த பேஜ் வந்துட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்குது இந்த ஒர்க் ஷீட் வந்து நம்மளுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கணும். அப்படின்றப்ப இங்கே போய் செக் பண்ணுங்கள். இந்த லென்த் நம்மளுக்கு எவ்வளோ? விட்த் வந்துட்டு 27 ஃபீட்டு. பட் இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வெறும் 8 இன்ச்சஸ் தான் காட்டுது. அப்போ இப்போ இதை நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கான ஸ்கேல் பண்ணணும். அப்படி இருக்கப்போ எல் என்டர் 27 ஃபீட்டுக்கு ஒரு லைன் போடுறீங்க. 7 ஃபீட் என்டர். தென் இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தேவை. ஜஸ்ட் இது வந்து ரெட் கலரை காட்டிக்கிட்டு தென் இப்போ செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி பேஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிடறோம். இந்த பேஸ் பாயிண்டில் குறைச்சிட்டோம். இப்போ ஸ்கேல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் என்டர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் என்டர். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு எந்த ரெஃபரன்ஸ் லைனை போய் அப்படியே வச்சிடணும். நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் நம்மளுக்கு இது ஓகே, இங்கே வரைக்கும் வச்சாச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 ஃபீட். இப்போ உங்களுக்கு மெட்ரிக் யூனிட்டில் இருந்த ட்ராயிங்கையும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூனிட் தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கிறத மெட்ரிக் யூனிட்டாக மாற்றுறப்ப மெட்ரிக் யூனிட்டில் இருக்க ஸ்கேல் மெட்ரிக் யூனிட்டில் இருக்க ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம ஸ்கேலுக்கு வந்துட்டு 0.0254 அப்படின்ற வேல்யூ போட்டு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட்.
தென் நம்ம நார்மலாக ரெஃபரன்ஸ் லைன் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ உள்ள ஒரு லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிட்டு ஸ்கேல் வித் ரெஃபரன்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி அது மாதிரியும் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு எல்லாமே மாற்றிக்கலாம். ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கிறத மெட்ரிக்காகவும் மெட்ரிக்கில் இருக்கிறத ஃபீட் அண்ட் இன்ச்சஸாகவும் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.